டிடி ரசிகர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம். ஆல்டோனா கஸ்டம் ஹோம்ஸ் பிரசன்ஸ் பியாண்ட் த சேல் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறாரு மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் உங்களோட கேள்விக்கான நேரம் இருக்குது. அதே நேரத்தில் மோர்கேஜ் சம்மந்தமான அல்லது ஒரு ரியால்ட்டர்கிட்ட நீங்கள் வீடு வாங்கிக்கல இருக்கிற இஷ்யூஸாக இருக்கலாம், அல்லது அப்படி நீங்கள் அதை சரிப்படுத்தலாம், அல்லது ஒரு பில்டர் த்ரூ நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க, உங்களோட ட்ரீம் ஹோமை வாங்க போகிறீங்கண்டா உங்களுக்கு எப்படியெல்லாம் வாங்கலாம், எந்த லொக்கேஷனில் வாங்கலாம், அப்படி நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் நாங்கள் பார்த்து சொல்ல தயாராக இருக்கிறோம். ஆகவே நீங்கள் கால் பண்ணலாம் எங்களுக்கு ஷோ தொடங்கின நேரத்துலேருந்து 4162919025 4162919574. இன்றைக்கும் இந்த ஷோவில் 3 கெஸ்ட் வந்திருக்கணும். முதல்ல அவையில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அபிமன்யு சிங்கம் அபி லா ஆஃபீஸில் இருந்து எங்களுக்காக லா சம்பந்தமான லீகல் இஷ்யூஸ் என்ன இருக்கும் அப்படின்றத எங்களுக்கு இன்றைக்கி கதைக்க போயிடும். அதே நேரத்தில் சமீம் முகமது புரோக்கர் ரெக்கார்ட்ஸ் செஞ்சுரி 21 இனோவேட்டிவ்ல இருந்து வந்திருக்கிறார். வணக்கம். அண்ட் உங்களுக்கு தெரியும் சுகந்தன் ஆல்டோனா கஸ்டம் ஹோம்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வழங்க போலவே இன்றைக்கும் அவங்களோட இருக்கிறார். ஸோ உங்களோட கொஷன்ஸை நீங்கள் கேட்குறதுக்கு இன்னும் ஒரு முறை நான் உங்களோட ஃபோன் நம்பரை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். 4162919025 4162919574. மறக்காதீங்க. டிஇடியின் ஃபேஸ்புக்லேயும் நாங்கள் லைவாக போய்கொண்டிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் பாப்அப் பண்ணிச்சுட்டா நீங்கள் ஃபேஸ்புக் லைவில் கூட கேட்கலாம். அந்த கொஷின்ஸுக்கான ஆன்சரையும் நாங்கள் உங்களுக்கு தயாராக இருக்கிறோம். சரி, நிறைய விதத்தில் நீங்கள் எங்களை கண்டாக்ட் பண்ணலாம். ஆனால் நாங்கள் டிரெக்டாக இப்போ கண்டாக்ட் பண்ண போகிறோம். கொஷனை ஷூட் பண்ண இந்த காமனான ஒரு கொஷன் இப்போ இருக்கிறது என்னென்னு சொன்னால், இந்த மோர்கேஜ் வந்து நிறைய டைட்டன் அப் ஆகிக்கொண்டே இருக்குது. நிறைய டைட்டன் அப் ஆகிறதுல ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த டைட்டன் அப்பை லூஸ் அப் பண்ண இயலாத முறையில் இப்படியோ இஷ்யூஸ் வந்து கொண்டே இருக்குது. நிறைய இஷ்யூஸ் வாரதுக்கு முதல்ல இந்த மோர்கேஜுக்கு வந்து இப்போ இப்படி டைட்டன் அப் ஆகிறதால காமனாக ஒருத்தர் வந்து டிரெக்டாக எப்படி பாதிக்கப்படுறார், இல்லாட்டி இந்த மோர்கேஜை வந்து எப்படி அவர் ஈஸியாக எடுக்கலாம்? ஓகே, மோர்கேஜ் எப்படி ஈஸியாக எடுக்கலாம்னு சொன்னால், வீடு வேண்ட முதல் மோர்கேஜ் குவாலிஃபை பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும். அதாவது உங்களுக்கு கிரெடிட் நல்லா இருக்கான்னு பார்க்க வேணும், இன்கம் இருக்கான்னு தெரியும். ஸோ இருக்கிற இன்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை பார்க்க வேணும். மற்றது டவுன் பேமெண்ட். ஸோ இதுதான் 3 main things that you need to get a mortgage. Qualification. ஸோ mortgage குவாலிஃபை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பெருசாக ஒரி பண்ண தேவையில்லை. பட் எங்களோட கம்யூனிட்டிலேயோ மோஸ்ட்லி மெயின்லி இந்த வீடு வன்றாக்கள் இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னால், mortgage வந்து குவாலிஃபை பண்ணாமல் ஓகே தாங்களே ஒரு முடிவெடுத்து கொள்வது. ஓகே, எனக்கு நல்ல கிரெடிட் இருக்குது, நான் 100,000 மேக் பண்ணுறேன் ஒரு ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் whatever, அதை வச்சுக்கொண்டு ஒரு வெப்சைட்டில் போயோ எங்கேயோ போய் சும்மா அதை ப்ளக்இன் பண்ணி போட்டு ஓகே எனக்கு ஒரு 600,000க்கு வீடு பண்ணலாமான்னு சொல்லி நினைக்கிறது. பட் தட்ஸ் நாட் மோர்கேஜ் குவாலிஃபிகேஷன் ஓ மோர்கேஜ் அப்ரூவல். அது ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன். அந்த கால்குலேட்டர் எல்லாத்துலேயும் கீழே இருக்கும். இது வந்து ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்கு இருக்குது. கண்டாக்ட் மோர்கேஜ் ப்ரொஃபஷனல் ஓ ப்ரோக்கர் ஓ பேங்க்னு சொல்லி அதில் எல்லாருமே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருப்பீங்க. ஜஸ்ட் டு சேவ் தம் செல்ஃப் ஃப்ரம் எனி ஃபியூச்சர் இது இன்சிடென்ட்ஸ், ரைட்? ஸோ மோர்கேஜ் பேசிக்லி ஃபர்ஸ்ட் திங் மோர்கேஜ் குவாலிஃபை பண்ணுறது. ஸோ அதை செய்துட்டா மோர்கேஜ் எடுக்கிறது ஒரு பிரச்சனையே இருக்காது. ஸோ அதை தான் மெயின்லி பார்க்க வேணும். அபி, இப்போ இந்த மோர்கேஜ் எல்லாம் எடுத்து நாங்கள் ஒரு மாதிரி சேஃபாக இருக்கிறோம்னு பார்த்தா சில நேரத்தில் நாங்கள் செய்கிற சில பிள்ளைகள் வந்து இட் லீடிங் அஸ் டு அ ராங் பாத்ன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சில நேரங்களில் வி ட்ரஸ்ட் பேஸில் சில நேரத்தில் நாங்கள் செய்கிற விஷயமா இருக்கலாம், ஆர் டு கெட் சம் ரிபேட்ஸாக இருக்கலாம். அப்படியான சில விஷயங்களால் we are getting into a wrong path ன்னு சொல்லலாம். ஸோ how often this is happening, இல்லாட்டி இதால் நிறைய பேர் எப்படி பாதிக்கப்படுறாங்க without knowing? Well, without knowing or knowingly people are getting involved. இந்த மாதிரியான பிரச்சனைகள் கனவிற்கு வர்றதான். அது வந்து அகெயின் எல்லா ஆக்களும் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கும்போது சுகந்தன் சொன்ன மாதிரி தங்களுடைய ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனை முழுமையாக அசஸ் பண்ணி வேறு லிமிட்ஸுக்குள்ளே நிற்கிறதுக்குன்னு சொல்லி பார்க்குறாங்கன்றது குறைவு. பொதுவாக வந்து அப்போ மற்றாக்கள் செய்யணும் அப்படியே நாங்களும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
ஆனால் அந்த கஷ்டத்தை தாக்கு பிடிச்சிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு பிரேக் த்ரூ இது கிடைக்குமென்ற வகையில் கணக்க ரிஸ்க் எடுக்கிறது. அப்போ அது வந்து ஒன்று தங்களால் குவாலிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ஆன ப்ராப்பர்ட்டிஸை வாங்குறது. ரைட்? அப்படி வாங்கும்போது அவை என்ன செய்யணும்னு சொன்னால் அதை ட்ரைன் கட் கோர்னர்ஸ், அங்கே எங்கே சேவ் பண்ணலாமோ அப்படியான இதில் பார்க்கணும். ஸோ அப்போ ஒரு 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 ஆளை ஆட் பண்ணுறதால அந்த ஆள்ற கிரெடிட்டை பேஸ் பண்ணி நீங்கள் மோர்கேஜ் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். இப்போ அதனால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸை நாங்கள் யோசிக்கிறதில்ல. அப்போ ஓகே, நாங்கள் ஒரு ஆளை ஆட் பண்ணி மோர்கேஜை குவாலிஃபை பண்ணிடுவோம், ஆனால் அந்த ஆளுக்கு வந்து உண்மையில் அவர் டவுன் போடுறாரோ இல்லையோ அவருக்கு ஒரு லீகல் இன்ட்ரெஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி கொடுப்படுது. அந்த அந்த ஒரு 1% இருந்தாலும் அந்த லீகல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு ஆள்ற பேரை ஆட் பண்ண முடியாது. அப்போ அந்த வகையில் ஒரு ஆள்ற பேர் ஒன்று ஆட் பண்ணப்படுது. அதனால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் சொல்லி பார்க்கும்போது நீங்கள் முதல் சொன்ன மாதிரி they are trying to cut corners by saving land transfer taxes சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி வேற பேரில் 99%, தங்களோட பேரில் 1%, அதாவது ஆக்சுவல் பாயர் பேர் பர்சன்டேஜ் வந்து 1% ஆகும், மற்ற ஆள்ற பேரை 99% வச்சுக்கணும். The risks are really high because நீங்கள் டவுன் ஃபுல்லாக போடுறீங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களோட ப்ராப்பர்ட்டி. he is just merely a co-signer if at all, ஒரு ட்ரஸ்டியாக தான் இருக்க போகிறார். ஆனால் நீங்கள் அவற்றை பேரில் 99% தான் கொடுக்குறீங்க. ஒன்று, அதனால் வரக்கூடிய லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ், பிகாஸ் விற்கும் போதும் அவருக்கு தான் 99% ஆஃப் த ப்ரொசீட்ஸ் லீகலி கொடுக்கலாம். அப்போ அது உண்டு. ரெண்டாவது, அவைக்குள்ள ஏதாவது அந்த கோசைனருக்கு ஏதாவது மேட்ரிமோனியல் பிரச்சனைகள் வரும்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள் வரும்போது இந்த ஸ்பவுஸ் குட் technically claim 50% of that property. அதை விட ப்ராப்பர்ட்டியை விற்கும்போது அந்த டெக்னிக்கலி பிகாஸ் he is holding on to 99%, அவர் அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கே இல்லைன்னு சொன்னால் it becomes an investment property for him. அப்படி பார்க்கும்போது கேபிட்டல் கெயின் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்படி கணக்க விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று, we are trying to save a small amount. ஒரு அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸை சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி இப்படி தண்டிடும். இப்போ இது ஏன் அதை செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன் அந்த அப்படி ஒரு ஸ்மால் அமௌண்ட்டுக்காக வேண்டி இப்படி ஒரு ரிஸ்க்கை தெரியாமல் தங்களை அதை விளங்கி கொள்ளாமல் செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவை இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி ஒரு கொஞ்சம் காசையாவது சேவ் பண்ணால் தான் அந்த க்ளோசிங்கை பிரச்சனை இல்லாமல் முடிக்கலாம்ன்ற ஒரு சுச்சுவேஷனில் அப்படி செய்யணும். அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு வழி இப்போ இந்த பிரச்சனைகளுக்குள்ள நாங்கள் போகாமல் இருக்கிறது தான் அது பெஸ்ட் கேஸ் சினாரியோ. அதை எப்படி செய்யலாம்னு சொன்னால், உங்களோட ஃபைனான்ஷியல் மீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீ குவாலிஃபை பண்ணியோ அல்லது ஒரு மோர்கேஜ் கன்சல்டன்டோடையோ மோர்கேஜ் பேங்க்கோடையோ கதைச்சு உங்களால் எவ்வளவு குவாலிஃபை பண்ண முடியுமன்றதை விளங்கி கொண்டு அதுக்கான அட்வைஸ் உங்களோட ரியல்டர்கிட்டையும் சொல்லி, ரியல்டர் சொல்லும்போது நீங்கள் எனக்கு 400,000 தான் மோர்கேஜ் அப்ரூவல் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு டீட்டாச் ப்ராப்பர்ட்டி இன் டொரண்டோன்னு சொன்னால் கஷ்டம்தான், அவர் ஒன்றும் செய்யலாது. டீட்டாச் ப்ராப்பர்ட்டியும் வேணும், ஆனால் 400,000 தான் உங்களுக்கு குவாலிஃபை பண்ண முடியும்னா ஒன்றும் செய்யலாது. ரைட்? ஸோ அப்போ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் அதுக்கேற்ற மாதிரி லிமிட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரியான அப்ரோச் இருக்குன்னு சொன்னால் இந்த பிரச்சனைகளை இருந்து தவிர்த்து கொள்ளலாம். முகமது, ஒரு ரியால்டராக இந்த சிச்சுவேஷன் இப்போ லாயருக்கு எண்ட் ஆஃப் த டே அப்படி தான் தெரிய போகுது. இப்போ ஒரு ரியால்டராக உங்கள்கிட்ட அந்த கஸ்டமர் இப்படி வரும்போது எப்படியான அட்வைஸ் அவளுக்கு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் எவ்வளோ தூரத்துக்கு அதை அக்செப்ட் பண்ணுறாங்க? பிகாஸ் இது எங்களுடைய கம்யூனிட்டியோ இப்போ எல்லாருக்குமே ஒரு வீடு வாங்குறதுன்றது இட்ஸ் அ மஸ்ட் ஆகிட்டு. லைக் கடையில் போய் ஒரு ப்ரெட் வாங்குற மாதிரி, லைக் தேர் வில்லிங் டு பை இட். இட்ஸ் நாட் தட் we are like வெளியால இருந்து எங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்பட்டோ வாட் எவர் இட் இஸ், we are forced to buy a house. ஆனால் எப்படி இதை சமாளித்து யூ கேன் லைக் எங்களுக்கு இந்த வீடு வாங்கத்தான் வேணும் இல்லைன்னு இல்லை, பட் we don't want them to get into trouble, right? அப்போ எப்படி அவையில் கோச் பண்ணலாம்? வீடு வாங்குறன்றது ரியல் எஸ்டேட்டிஸ் உண்மையாக நல்ல விஷயம் உண்டு. ஆனால் அதுக்கான குவாலிஃபிகேஷன் சுகந்தன் சொன்ன மாதிரியும் அபிமானி சொன்ன மாதிரி நல்ல முறையில் ஹோம் ஒர்க் செஞ்சு வாங்குறது தான் நல்ல. இந்த வீடு வாங்கினத்தால் மில்லியனராக வந்தாக்கள் 90% ஆஃப் த பீப்புள் ஹூ பிகம் மில்லியனர் பிகாஸ் ஆஃப் த ரியல் எஸ்டேட். அந்த ரியல் எஸ்டேட்ன்ற பேரே நல்ல முறையில் தான் வச்சுருக்குறாங்க, ரியல் அண்ட் ஸ்டேட். ரைட்? ஆனால் அதுக்குரிய தகமைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும். நீங்களே ஆரம்பத்தில் சொன்னீர்கள் 600,000 ஒரு வீடு வாங்குறேன்டா, சில பேர் ஓகே 10% போட்டால் எனக்கு 60,000 என்கிட்ட இருக்குது, வீடு ஒன்று வாங்கித்தாங்கன்ட்டு ஒரு ஏஜெண்ட் அப்ரோச் பண்ணால் சில ஏஜென்ட்ஸ் எல்லோரும் இல்லை ஓகேன்ட்டு வாங்குவாங்க. ஆனால் உண்மையாகவே நல்ல ப்ரீ குவாலிஃபிகேஷன் பண்ணணும். அவங்களுக்கு 60,000 மட்டும் காணாது. 600,000 ஒரு வீடு ஒன்று வாங்கினால் பேங்க் அப்ரைஸ் பண்ணும் சில நேரத்தில் குறைஞ்ச 500,000 540. அப்போ அது ஆல்ரெடி another 60,000
குறைவாக இருக்குது. அப்போ அந்த காசும் அவங்க வரணும். அதே மாதிரி க்ளோசிங் காஸ்ட் இன்னொன்று இருக்குது. அது அபிமானி சொல்லுவாங்க லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ், அதில் எங்கே வாங்குறாங்கன்றதும் இருக்குது. ஒன்டரியோக்குள்ளே வாங்கினா ஒன்டரியோ லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ், அதுலேயும் ஜிடிஏக்குள்ளே டொரண்டோக்குள்ளே வாங்கினா சிட்டி லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸு, மற்றதுக்கு லோயஸ்ட் ஃபீ, இன்ஸ்பெக்ஷன் எல்லாத்தையும் அட் பண்ணி அதுக்கெல்லாம் அவங்க ஆயத்தமாக இருக்கணும். 60,000 வச்சுக்கொண்டு 600,000 வீடு வாங்கணும்னு போனால் மட்டும்தான் அவங்க பிரச்சனையில் மாட்டப்படுறாங்க. அப்போ அதுக்கு ஒரு நல்ல ரியல்டர் ஒன்று கட்டாயம் தேவை. இதுகள் அனுபவம் உள்ளவோ இதை பற்றியெல்லாம் சொல்லி இவ்வளோ வேணும், நீங்கள் ஆயத்தமாக இருந்து கொள்ளுங்கன்னு சொல்லி போட்டு. இரண்டாவது பிரச்சனை இன்னொருத்தரை அட் பண்ணுறதால இப்போ அவர் சொன்ன மாதிரி மேட்ரிமோனியல் ப்ராப்ளம் எல்லாம் வர்றதும் இருக்கு. அவருக்கே ஒரு பாதகம் உண்டு வரப்போகுதுன்னு சொன்னால், அவர் ஃபஸ்ட் டைம் ஹோம் பயராக இருந்தால் அந்த சான்ஸை இல்லாமல் பண்ணுறாங்க. நாங்கள் இதை முந்தைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், ரைட்? அப்புறம் விற்கிற நேரத்தில் பார்க்கக்குள்ளோ இவர் எந்த பேரை யூஸ் பண்ணி இப்போது 200,000 300,000 ப்ராஃபிட் எடுக்கிறார், எனக்கு அதில் ஒரு பங்கு வேணும்ன்ற பிரச்சனை வரும், ரைட்? அப்படியெல்லாம் கன பிரச்சனைகள் இருக்குது. அப்போது இன்னொருத்தர் ஆட் பண்ணுறதோ அப்படி நல்ல முறையில் ஆராய்ந்து அதுக்குரிய தேவைகளை எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு வாங்குவாங்களா இருந்தால் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்கள் டொரண்டோலையோ எங்கள்கிட்ட தமிழ் சமுதாயத்திட்ட நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வீடு வாங்கி ஈக்விட்டி பில் பண்ணி வச்சுக்கிறாங்க. $500,000 to $1 million இப்படி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வாங்கினாக்கள். அதை வச்சு தான் இப்போ எல்லோரும் வீடு வாங்குகிறாங்க. ஆனால் வாங்கிக்குள்ள கொஞ்சம் கவனமான முறையில் பார்த்து வாங்கி கொண்டால் நல்லமுன்றது தான் எங்களோட ரியல் எஸ்டேட்டில் ஏஜென்ட்டுக்கெல்லாம் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறதும் நான் அதை தான் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்வேன். இப்போ வந்து மோர்கேஜ் அப்ரூவல் ஒன்று இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து நார்மலி சொல்லுவீங்க, ஓகே எனக்கு வந்து நான் இப்போ இருக்கிற வீட்டுக்கு $80 தான் ஹீட்டிங் பில், ரைட்? அண்ட் தென் வீடு வேண்டைக்கில் பேங்க் ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்குது. ஒவ்வொரு சில பேங்க் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவுக்கு கால்குலேட் பண்ணணும், 80 cents 90 cents கால்குலேட் பண்ணணும். சில பேங்க் வந்து $120 வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வச்சுருக்கணும். அந்த ஒரு $5-10 உங்களோட மோர்கேஜ் குவாலிஃபிகேஷனை குறைக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் 400,000 தான் குவாலிஃபை பண்ணிருந்தால் ஒரு சர்டன் நம்பர்ஸை போட்டு ஒவ்வொரு இதுக்கும் சில நேரம் அது கூடிச்சுன்னு சொன்னால், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கூடிச்சுன்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஸ்காபரோவில் பண்ணுற ப்ராப்பர்ட்டிக்கும் பிக்கரிங்கில் பண்ணுற ப்ராப்பர்ட்டிக்கும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பிக் டைம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களோட மோர்கேஜ் அமௌண்ட்டை குறைக்கும், சரியோ? ஸோ இதெல்லாம் பார்க்கணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பேசிக்காக நீங்கள் மெயின்லி யூ ஹேவ் டு அப்ரோச் சம்மன் ஹூ நோஸ் த ஹோல் திங், அதாவது ஒரு புரோக்கர் ஒரு பேங்கர். அவைகள்கிட்ட கேட்டு அந்த ப்ரீ அப்ரூவலையோ ப்ரீ குவாலிஃபிகேஷனையோ எடுத்து போட்டு வீடு பார்க்குறது தான் சாலை சிறந்தது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரீ அப்ரூவல் எல்லாம் பார்த்து தான் எடுக்கிறதுன்றது எங்களுக்கு எல்லாருக்குமே அதான் அந்த ப்ராப்பர் வே. இப்போ எப்படியாவது மோர்கேஜ் செய்தால் போதும் என்ற மென்டாலிட்டியோடு இருக்கிற கிளைண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அதை எப்படி நாங்கள் அப்ரோச் பண்ணலாம்? ஆபிஸ் எப்படியாவது மோர்கேஜ் அப்ரூவல் என்று எடுக்கிறன்றதில் வந்து ஒன்று அது வந்து அவைக்கும் கூடாது. அகெயின் இந்த நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது என்னென்னு சொன்னால், நாங்கள் இன்னத்துக்காக வேண்டி இந்த வீட்டை வாங்குறோன்றது. வீட்டை வாங்குறேன்னு சொன்னால் நீங்கள் ஒரு இட்ஸ் சமீம் சொன்ன மாதிரி it's one of the best investments a person could make. It's probably the biggest investment in most people's life, right? அப்போ அப்படின்னு பார்க்கும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்கிறதுக்கான காரணம் வந்து தங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து கூட்டுறதுக்காக வேண்டிய செய்யணும். அது நல்ல விஷயம் தான். வீடு வாங்குறது கூடாத விஷயம் இல்லை, நல்ல விஷயம். அதை செய்யும்போது அந்த 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 வீடை வாங்குறன்றது வந்து அவையே இன்னும் கீழே வேறு ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனை இன்னும் எஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் மோர்கேஜை எப்படியாவது செய்து முடிச்சிருவோம்னு சொல்லி, அல்லது எப்படி என்ன மோர்கேஜ் எடுத்தாவது ப்ரைவேட் எடுத்து அல்லது ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ஹை ரிஸ்க் மோர்கேஜ் ஒன்று எடுத்து அது க்ளோஸ் பண்ணுவோம்னு சொல்லி வரும்போது அவைக்கு போட்ட காசுக்கான இந்த க்ரோத் வந்து அதில் இருக்காது. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சாதாரணமாக ஒரு ஆளுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வரப்போகிறது. ஏன்னு சொன்னால், நீங்கள் ஒரு எப்படியாவது ஒரு மோர்கேஜ் செய்யும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்கும். அதில் இப்போ நீங்கள் ப்ரைவேட்னு சொல்லும்போது ப்ரைவேட் மோர்கேஜஸ் செய்யும்போது லெண்டர் ஃபீ, புரோக்கர் ஃபீஸ் அப்படியான செலவுகளுக்கு போகும். உங்களோட கேரிங் காஸ்ட் வந்து ஹையாக இருக்கும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நார்மலாக ஒரு பேங்க் ரேட்டில் இருக்க போகிறதில்ல, அது கேரிங் காஸ்ட் ஹையாக இருக்கும். அப்படியான இதில் வரும்போது நீங்கள் எஸ்பெஷலி கிவன் த மார்க்கெட் கண்டிஷன் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ செலவுகளை செய்த பிறகும் ப்ராப்பர்ட்டி வேல்யூ அப்ரிஷியேட் பண்ணிடலன்னு சொன்னால் அது நீ வில் பி ரியலி இன் அ வேர்ஸ்ட் பொசிஷன் தன் யூ பிகேன், ரைட்? இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது again answer is going back to the same. நாங்கள் முதல் கழிச்ச மாதிரி ஆன்சர் வந்து என்னென்னு சொன்னால் உங்களோட அளவுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி அதை தெரிஞ்சு கொண்டு செய்கிறது தான் பெஸ்ட் கேஸ்.
அதனால் வரக்கூடிய பாதிப்புகள்னு சொல்லி பார்க்கும்போது இப்படியான அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் இல்லாமல் அளவுக்கு மீறி செய்ய வலிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதனால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் இருக்கிற ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனையும் கீழே கொண்டு இன்னும் அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும், ரைட்? அப்போ அது முக்கியமான விஷயம். மற்றது சில விஷயங்கள் வந்து நாங்கள் ஆஸ் கம்யூனிட்டி நாங்கள் சில ரிஸ்க்குகள் எடுத்ததாலாம் இந்த ஒரு ஃபைனான்ஷியல் க்ரோத் எங்களோட கம்யூனிட்டிக்குள்ள வந்திருக்குன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இப்போ நீங்கள் ஒரு 2007-8 அந்த டைமில் when the economic engine was collapsing around the world, எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவாக இருந்த டைமில் ஆக்கள் வந்து வீடுகளை வாங்க தொடங்கினால வந்த க்ரோத் தான் சமீபம் சொன்ன மாதிரி சிக்னிஃபிகண்ட் ஃபைனான்ஷியல் க்ரோத் எங்களோட கம்யூனிட்டி அச்சீவ் பண்ணியிருக்கு, ரைட்? இந்த ஸ்பெஷலி ஆர் கம்யூனிட்டி, ஐ நோ தட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் நம்ம கம்யூனிட்டி, எல்லாருக்கும் அந்த க்ரோத் இருக்குது. ஆனால் எங்களோட கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த க்ரோத் வந்து இன்னும் சிக்னிஃபிகண்ட்டாக இருந்திருக்கு, ரைட்? இப்போ we have to recognize அப்படியான ஒரு க்ரோத்துக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ரியல் எஸ்டேட்டில் தான் இருக்குன்றதையும் விளங்கி கொண்டு அதை நேரம் செய்கிறத யோசித்து அந்த அந்த இதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இது வந்து ஒரு இமோஷனல் இதில் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. எல்லாரும் வந்து இமோஷனலாக தான் பார்க்கணும். என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் வீடு ஒன்று வேண்டுறதுக்கு ஆஃபரை கொடுத்துட்டீங்க, வீடை வேண்டுறதுக்கு சில பேர் வந்து வீடு மோகேஜ் எடுக்க முதலையே குடி போடுறதுக்கு சொல்லிடுவேன். ஸோ அதுதான் பெரிய பிரச்சனை இல்லை. இங்கே கன பேர் நான் பார்க்குறாக்கள் வந்து சொல்லிட்டேன், ஓகே நான் வந்து வீடு குடி போட சொல்லிட்டேன், அந்த டேட்டுக்கு செய்தே ஆகணும், எப்படியாவது மோகேஜ் வேணும். That's the main. எப்படியாவது மோர்கேஜ் எடுக்கணும்னு வந்து நிறைய பேர் அவங்க இருக்கிற உதாரணத்துக்கு சொன்ன அந்த 600,000 60,000 10% சொல்ல கூட 60,000 இழந்தாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. காரணம் வந்து அது எப்படியா எடுக்கணும்னு சொல்லி போட்டு அவங்க கடைசி நேரத்தில் காசு காணாமல் போய்க்கல பொரோ பண்ணுறது கூட சொல்லுவாங்க. இன்னும் அந்த பக்கத்தில் ஒன் டைமுக்கு க்ளோஸ் பண்ண இல்லாட்டி செல்லர் சைட்டில் கேட்பாங்க இன்னும் 20,000 டிபாசிட் தாங்கண்டு. அப்போ டிபாசிட் கொடுக்கல லோயர் சைட்டால் வாங்கி எடுத்துக்கொள்ளுவாங்க. நீங்கள் இந்த தரம் க்ளோஸ் பண்ணாட்டி உங்களோட முதல்ல தந்த டிபாசிட் இந்த டிபாசிட்டும் செல்லருக்கு போகிற மாதிரி வாங்கி எடுத்துக்கொள்வாங்க. இப்படியெல்லாம் நிறைய பேர் சைன் பண்ணி எப்படியா எடுத்துருவோம்னு சொல்லி கடைசி நேரத்தில் எடுக்க முடியாட்டி கிட்டத்தட்ட ஒரு 10 விஷயம் நடக்குது. இப்போது என்றால் விலை ஜிடிஏயில் கூடினத்தால் சில ஆக்கள் மோர்கேஜ் புரோக்கர் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க, சில ஆக்களுக்கு செய்ய முடியாமல் போயிடும். ஏன்டா இவங்களோட சிச்சுவேஷனை பொறுத்தான் இருக்குது, இன்கம் அவங்களோட ஸ்கோர் எல்லாம். சில நேரத்தில் ஸ்கோரை கூட குறைச்சி கொள்வாங்க கடைசி நேரத்தில், எப்படியா எடுக்கணும்னு சொல்லி போட்டு கடைசி நேரத்தில் போய் கிரெடிட் கார்ட்லேயோ இல்லாட்டி அங்கே வாங்கிக்கல அது கிரெடிட் ஹிட் ஆகிரும். அப்போ பேங்க் ஏற்கனவே அப்ரூவ் பண்ணியிருக்கிறத கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது டெய்லி பேசிஸ் நாங்கள் எங்களோட ப்ரோக்கரேஜில் நான் ப்ரோக்கரை கூட பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். இப்போ அதால் அவங்க இருக்கிறதையாவது சேவ் பண்ணி வச்சுக்கணும். இந்த 60,000 எப்படி சேவ் பண்ணுறேன் சேஃப்டியாக அந்த ரிஸ்க் எடுக்கிறது தப்பு இல்லை, ஆனால் கால்குலேட்டர் ரிஸ்க்காக இருக்கணும். சும்மா நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறோம் எல்லாரும் வாங்குறாங்கன்ட்டு வாங்க முடியாது. ஓகே நாங்கள் ஆகக்கூடனா என்ன நடக்க போகுது, ஒரு 10,000 டிபாசிட் போட்டுட்டோம் எடுக்க முடியாட்டி இன்னும் 50,000 சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளும்ன்றது அந்த லெவல்லே அது இருக்கணும். இருக்கிறதையும் கொடுத்து கடைசி 60 இருந்த அவங்களுக்கு சேவிங் இருந்து விட்டுறக்கூடாது. அதனால் இந்த முக்கியமான 3 பேர் இருக்கிறாங்க எல்லாம் அந்த இண்டஸ்ட்ரியில். ஒன்று நல்ல ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், அவங்களோட நல்ல மோர்கேஜ் புரோக்கர், நல்ல லோயர். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு லோயர்கிட்ட கொடுத்து நீங்கள் நல்லா பார்த்து 2 பேரும் சரியானது இருந்தாலும் 3வது ஆளோண்டு இருக்கிற லோயர். அப்போ லோயர்கிட்ட பார்த்து அவங்க செய்யக்குள்ள அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் கொடுக்கல அடிஷ்னல் டிபாசிட் கொடுக்குறதா வேணாமன்றதெல்லாம் லோயர் சொல்லுவாங்க. நீங்கள் உங்களோட சிச்சுவேஷனை பார்த்துட்டு கொடுக்காதீங்க, கொடுத்தா கூட நீங்கள் அது அவங்கள ஆட்டோமேட்டிக்காக போகாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிடு. நான் சில ஆட்களுக்கு நாங்கள் சேவ் பண்ணியும் கொடுத்துருக்குறோம் நல்ல லோயர்ஸை பிடிச்சி. ஆனால் அவங்க தான் கவனமாக இருக்கணும், கால்குலேட்டர் ரிஸ்க் எடுத்து செய்யலாம். ஆனால் இந்த இப்போ நீங்கள் சொல்லிக்கல இப்போ சொல்கிறீங்க இந்த கால்குலேட்டிவாக நாங்கள் இருந்து இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா விரலுக்கு ஏற்ற வீக்கம் எங்களுக்கு தேவை. அந்த வீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலவழிக்க தொடங்கினீங்கன்னா யோ ஃபைன், டோன்ட் கோ பியாண்ட் தட்ன்றது. பட் இப்போ இந்த மார்க்கெட்டில் வந்து திடீரென்று இந்த ரேஷியோ சேஞ்சஸ் எல்லாம் வந்ததால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு ஏற்கனவே வாங்கினார்களுக்கு ஏதாவது இப்போ வந்து பெரிய சேஞ்சஸ், ஹியூஜ் சேஞ்சஸ் இருக்குதா அல்லது ஸ்டேபிளாக இருக்குதா? நிச்சயமாக இந்த மார்க்கெட் சேஞ்சஸால் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கின ஆக்களில் சிக்னிஃபிகண்ட் இஷ்யூஸ் வருது. நாங்கள் இப்போ பார்க்குறோம். நான் இந்த இயர் நாங்கள் இதுவரைக்கும் ஹேண்டில் பண்ணாத அளவுக்கு அசைன்மெண்ட்ஸ்
செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரிஜினலி வாங்கின ஆக்கள் வந்து they are not able to close. அவையால் அந்த டிரான்சாக்ஷன் முடிக்க முடியாமல் இருக்கிறபடியால் வேறு ஆக்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற சுச்சுவேஷன் வருது, ரைட்? அப்போ அதனால் கணக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று அப்படி ஒரு ஆளை நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஒரு 2015 or 16 வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் அதை ஒரு 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 மார்க்கப் வச்சு நீங்கள் அதை சைன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட கேஷ் எடுத்துக்கொண்டு போகிறீங்கன்றது இருந்துச்சுன்னு சொன்னால், அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நல்ல விஷயம் செய்கிறது. ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவைக்கு விளங்கணும். அப்படி செய்யும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி வாங்கும்போது 2-3 விஷயம். ஒன்று அந்த 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 மார்க்கப் வந்து ஸ்டில் ஒரு கெயின் உண்டு, கேபிட்டல் கெயின், அந்த அதுலேயும் ஒரு டேக்ஸ் இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து அப்படி நீங்கள் அப்படி செய்யும்போது தற்செயலாக ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து ப்ரீஸ்ட் வேல்யூ வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேல்யூக்கு வரையில்லைன்னு சொன்னால் அந்த மோர்கேஜ் அந்த புதுசாக வாங்கினால் வந்து அந்த டிரான்சாக்ஷனை க்ளோஸ் பண்ண முடியலைன்னு சொன்னால் the builders could still come after you. லைக் உங்களை வந்து எந்த விதத்திலும் ரிலீஸ் பண்ணுற இல்லை. இனிஷியல் buyer வந்து will still be liable for the entire transaction, right? அப்போ நீங்கள் சைன் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது until they close the transaction. அதை க்ளோஸ் பண்ணிடலன்னு சொன்னால் the builder can still sue you. அப்போ அதனால் அந்த பிரச்சனைகள் இருக்குது. லைக் ஐ செட், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் நாட் an emotional decision. It's very calculated, சமயம் சொன்ன மாதிரி ஒரு calculated risk எடுக்கிற ஒரு entrepreneurial decision. அப்போ அதுக்கான இதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது வந்து ரிட்டர்ன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் வந்து நான் போடுற காசு இவ்வளோ போடுறேன், இதனால் எனக்கு இவ்வளோ காசு கிடைக்குமான்னு சொல்லி பார்த்து நீங்கள் செய்கிறீங்களே. அப்போ அதுக்குள்ள நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் கணக்கு விஷயங்களை பார்க்கணும். இப்படியான க்ளோஸ் பண்ணாத டைமில் நீங்கள் விடும்போது அதனால் வரக்கூடிய லாஸை பார்க்கணும். க்ளோஸ் சரி அசைன் பண்ணுறீங்களா அல்லது நீங்கள் விற்கிறீங்களான்னு சொல்லி வரும்போது அதனால் வரக்கூடிய கேபிட்டல் கெயின், டாக்ஸஸ், அந்த இம்ப்ளிகேஷன்ஸை கால்குலேட் பண்ணி பார்க்கணும். அல்லது நீங்கள் தற்செயலாக ஓகே நீங்களாம் க்ளோஸ் பண்ணுறீங்க, பட் யூஆர் க்ளோசிங் அட் ஒரு ஹை ரிஸ்க் மார்கேஜ், ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் மார்கேஜ் எடுத்து க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் வரக்கூடிய ஓவர்ஹெட், அந்த மார்கேஜை சர்வீஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய காஸ்ட்டை நீங்கள் ஃபேக்டர் பண்ணி பார்க்கணும். இப்படி எல்லாத்தையும் பார்த்து தான் நீங்கள் ஒரு 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 ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் கேட்ட கொஷனுக்கு எஸ், இந்த ரீசன்ட் பாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை செய்கிற ஆக்கள் வந்து இப்போ இது வந்து ஒரு ஈஸியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. யாரும் செய்யக்கூடிய இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களான்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி என்று இல்லை. அதான் பொதுவாக யாருமே வந்து ஆஸ் லாங் அஸ் தே ஹாவ் அ குட் ஒரு டவுன் பேமெண்ட், ஒரு குட் ஸ்கோர் இருக்குமென்னு சொன்னால் யாரும் செய்யக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அப்போ அதனால் எல்லாருமே அதில் காசு மேக் பண்ணாக்களும் இருக்கணும். ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் சமயம் சொன்ன மாதிரி there are certain things that you still have to நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஒரு ட்ரெயின் ப்ரொஃபஷனல்ஸுக்களால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்கிறதால எனக்கு என்ன பாதிப்புகள் வருமன்றதை ஃபுல்லாக விளங்கி கொண்டு செய்யணும். என்னடா இப்போ யாருமே செய்யலாம்ன்ற வகையில் அவன் நிற்கிறேன்னு சொன்னால் யார்கிட்டையும் கேட்க தேவையில்லைன்னு சொல்லி இப்போ நான் முந்தைய லாஸ்ட் டைம் வந்தபோதும் அதை கழிச்சது ஒரு அக்ரிமெண்ட்டு கொண்டு போய் பில்டர்கிட்ட அடிபடிப்பட்டு வாங்கி கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் வீட்டில் வைக்கணும் அன்டில் க்ளோசிங் டேட் வரைக்கும். அது அந்த அக்ரிமெண்ட்டை அவையும் பார்க்குறதில்ல, ஒரு லோயர் ரிவ்யூக்கும் கொடுக்குறதில்ல. அப்போ அதனால் வரக்கூடிய காஸ்ட் வந்து அவைக்கு க்ளோசிங் டைம்லாம் தெரிய வருது. ஒரு பில்டர்கிட்டேருந்து வாங்கும்போது தேர்ஸ் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி கணக்கு அடிஷ்னல் காஸ்ட் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக ஃபைனல் க்ளோசிங்கில் ஆட் பண்ணப்படும். அதை பற்றி அவைக்கு தெரியாது. அவை வச்சுட்டு இப்போ எடுக்கும்போது ஒரு $30,000 $40,000 உங்களோட பர்ச்சேஸ் ப்ரைஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது தேர் ஒன் ஆஃப் த மணி. இது குறிப்பாக எங்களோட தமிழ் கம்யூனிட்டிக்கு இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது பிஸ்னஸாக மாறிட்டு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முந்தி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போயும் நடக்குது. டிம் ஹோட்டலில் போய் இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் கதைக்கிறது முழுக்க ரியல் எஸ்டேட்டை பற்றி. சில நேரத்தில் ரியல் எஸ்டேட் இல்லாத ஆக்களும் பண்ணுறாங்க. நாங்கள் வீடு ஒன்று வாங்கி தரோம், இப்போ இடத்துல புக் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு ஹைப் ஒன்றை ஏற்றி வாங்கியிருக்கிறாங்க.
ஆனால் ரியல் எஸ்டேட் உண்மையாகவே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்ட் டைமில் வாங்கினா அதுக்குன்னு ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருக்குது. இப்போ வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். எக்ஸாக்ட். எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் த டைம் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள எல்லாரும் ஃபிளிப் பண்ணது வித் இன் இயர் or 2க்குள்ள ஃபிளிப் பண்ணி மேக் பண்ணினோம். they don't look at it as a long term investment. ஸோ அங்கே தான் பிழைக்குது. ஷார்ட் டைம் கூட செய்யலாம், ஆனால் பொறுத்து இருக்கு. நீங்கள் அதான் ட்ரெண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தரமும் ஒரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு 7 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு சின்ன ட்ரெண்ட் ஒன்று திடீர்னு ஒரு டிப் ஒன்று வரும். அந்த நேரத்தில் வாங்கி ஹையாக போய்க்குள்ள விற்கலாம். அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். சும்மா பார்க்காம என்ன நடக்குது ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில்னு பார்க்காம சும்மா எல்லாரும் வாங்குறாங்க மார்க்கெட் போகுதுன்னு நீங்கள் லாஸ்ட் இயர் அரௌண்ட் ஏப்ரல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 560,000 கூட கொடுத்து வாங்கின ஹவுஸ்க்கெல்லாம் இருக்குது, $1 மில்லியன் ஹவுஸுக்கு. இப்போது அதுகளை பார்க்கணும். இப்போ திடீர்னு அதுக்கப்புறம் அந்த ஒன்டாரியோ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதால் ட்ராப் ஆகிச்சு. அந்த நேரத்தில் இப்போ வாங்கினாக்கள் இப்போ பெனிஃபிட் பண்ணுவாங்க. ஏன்னா நல்ல வீடுகள் குறைஞ்ச விலையில் எடுக்காங்க. இப்போது 7 or 8% இன்க்ரீஸ் ஆக ஒரு 5 இயர்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள 30-35% இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ அப்படி அந்த ட்ரெண்டை பார்த்து வாங்கி நிறைய பேர் நல்ல முறையில் ஈக்விட்டி சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறாங்க. இது அதான் என்ன சொல்லுவாங்கன்னா பிஸ்னஸாக பார்க்காதீங்க. ரியல் எஸ்டேட்டஸை வந்து நீங்கள் பிஸ்னஸாக பார்த்தீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டாக லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாட்டி ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட பார்க்கலாம். நான் 50,000 வச்சுருக்கேன், 60,000 வச்சுருக்கேன், எனக்கு பீஸா ஸ்டோரோ இல்லாட்டி சப்வே ஒன்று ஸ்டார்ட் பண்ண இயலாது, இப்படி ஒரு வீட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நான் அதை ஃபிளிப் பண்ண போகிறேன்ட்டு தான் வராங்க. இவர் சொன்ன மாதிரி லோவர் சொன்ன மாதிரி அந்த ஃபிளிப்பில் என்ன நடக்க போகுது, கேபிட்டல் கெயின், அதுக்கு பிறகு அந்த HST பேமெண்ட் எல்லாம் சிலது பார்க்குறதில்ல. HST பேமெண்ட்டை திரும்ப இவங்க பே பண்ண வேண்டி வந்துச்சுன்னா சில ஆட்கள் லூஸ் பண்ணுறாங்க. இந்த HST பேமெண்ட்டே 100 to 150,000 எல்லாம் வரும், டிபெண்ட் அந்த அவங்களோட வாங்குகிற விலையை பொறுத்து இருக்குது. அதெல்லாம் சும்மா கண்ணை மூடிக்கொண்டு வாங்காதீங்க. நீங்கள் வாங்குறத கால்குலேட் பண்ணி இன்னொருத்தரோட டிஸ்கஸ் பண்ணி லோயரோட டிஸ்கஸ் பண்ணி தேவைப்பட்டால் அக்கௌண்டனோடையும் டிஸ்கஸ் பண்ணி வாங்குங்கன்றதான் இந்த அறிவுரை. சரி, நாங்கள் இந்த ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கொள்ளலாம். ஆல்டனா கஸ்டம் ஹோம்ஸ் பிரசன்ஸ் பியாண்ட் த சேல் நிகழ்ச்சியில் சின்ன பிரேக்கு பிறகு சந்திக்கலாம். நீங்கள் கால் பண்ணலாம் 4162919025 or 4162919574. சின்ன பிரேக். ஆல்டோனா கஸ்டம் ஹோம்ஸ் பிரசன்ஸ் பியாண்ட் த சேல் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக்கு பிறகு சந்திக்கிறோம். நீங்களும் உங்களோட கொஷன்ஸை கேட்குறதுக்கு 4162919025 or 4162919574 நம்பருக்கு கால் பண்ணலாம். டிடியில் உங்களுக்காகவே வென்ஸ்டேஸில் 8 to 9 பியாண்ட் த சேல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக கொண்டிருக்கு. சரி, நாங்கள் திருப்பி அபிசிங்கத்திட்ட ஒரு கொஷன், இந்த நாங்கள் ட்ரஸ்ட் டிக்ளரேஷன்ஸ்ன்னு பாட்டி கதை கேட்கல. இப்போ நாங்கள் நிறைய பேர் சில நேரங்களில் இன்னொரு ஆள்ட பேரில் எங்களோட பேரில் வீடு வாங்க முடியாத பட்சத்தில் இன்னொரு ஆள்ட பேரில் நாங்கள் வீடு வாங்குகிறோம். இது எவ்வளோ தூரத்துக்கு ரிஸ்க், அல்லது இது வந்து ஒரு ஓகேயான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்களா? ட்ரஸ்ட் டிக்ளரேஷன் என்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒன்று முதலாவது கேள்வி கேட்டீங்கள், அந்த ட்ரஸ்ட் டிக்ளரேஷன்ன்றதை பற்றி. ட்ரஸ்ட் டிக்ளரேஷன்ன்றது ஒரு லீகல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஒரு அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் சைன் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களோட மோர்கேஜ் உங்களோட பேரில் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்லையோ அல்லது வேறு ஏதாவது காரணத்துக்காக வேண்டி இன்னொரு ஆள்ற பேரில் அந்த ஆள் வந்து ஒரு ட்ரஸ்டியாக நீங்கள் பெனிஃபிஷியல் ஓனராகவும் ஒரு 2 பேரும் சைன் பண்ணி ஒரு அக்ரி பண்ணி ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் அடிப்படையில் ஒரு டிரான்சாக்ஷன் செய்யும். ஒரு 1 minute அதுக்கு ஒரு காலர் இருக்கார். வணக்கம். Vanakkam. My name is Kathy. I was just wondering if one of them said that the trends, you have to watch the trends when looking at purchasing real estate. What is the trend right now? If it is in favor for someone to buy real estate, and or where, if it is in trend, where would you recommend as per location? ட்ரெண்டுன்றது நீங்கள் இயர் டு இயரோ இல்லாட்டி லாஸ்ட் 5 இயர்ஸுக்கு முன்னால் மார்க்கெட் எப்படி இருந்தது, எவ்வளோ வீதம் கூடிக்கொண்டு போகுது, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி கூடும். ஒரு ட்ரெண்ட் வந்து ஜிடிஏயில் இருக்கும். இப்போ திடீர்னு சொல்லி போட்டு ஈஸ்ட் ஜிடிஏக்குள்ளேயே பீச்சஸ்ன்ற ஒரு இடம் இருந்தது, அதில் நல்ல ட்ரெண்ட் இருக்கும். அது அடுத்தது திடீர்னு ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னால் பெரியில் ட்ரெண்ட் ஒன்று வந்து அந்த ஏரியாவில் ஏறிக்கொண்டு போகும். அப்போ அதை நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டில் இந்த இதை வச்சு கேட்கணும், எந்த ஏரியாவில் வீடுகள் கூடுது, எந்த ஏரியாவில் அந்த அப்ரிஷியேஷன் கூடிக்கொண்டு போகுது, கட்டணத்துக்கும் இதுக்கும் இடையில் நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இயர் டு இயர். இப்போது லாஸ்ட் 5 இயர்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்றால் 2015, 2016, 2017 எப்படி இருந்துட்டு அப்போது 7%, 8%, சில இடங்களில் 12%, 12 to 15% எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்குது. அப்போ அதுகளை நீங்கள் பார்த்து தான் ட்ரெண்டை பிடிக்கணும். ஒவ்வொரு அது சேஞ்ச் பண்ணணும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு.
ஒரு காலத்தில் நீங்கள் எங்கே நாங்கள் இருக்கிற ஏரியா மல்வேர்னுக்குள்ளே வந்து லோவாக இருந்தது ஹவுஸ் ப்ரைஸஸ். இப்போ ஆல் த சடன் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்போ அந்த நேரத்தில் இங்கே வாங்கினாக்கள் ஓகே இங்கே குறை இருக்குதுன்னு வாங்கி இப்போ அதால் அவங்க பெனிஃபிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிரம்டனில் ஒரு பொக்கெட் ஒன்று இருந்து விலை குறை இருந்துட்டு எல்லோரும் போய்த்து டவுன் ஹவுஸஸ் டிட்டாச் ஹவுஸ் எல்லாம் 450 500க்கு வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அதை நீங்கள் ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டை பிடிச்சி கேட்டீங்கன்னா தருவாங்க. அப்படி இல்லாட்டி நீங்களே இன்டர்நெட்டில் போய்த்து சர்ச் பண்ணலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ரைட்? சும்மா திடீர்னு ஓகே நான் இந்த இடத்துல வாங்க போகிறேன்ட்டு இல்லாமல் அந்த ட்ரெண்ட் என்ன சொல்கிறேன்னு பார்த்து வாங்கினீங்கன்னா நல்லா. இன்னொரு ட்ரெண்ட்லேயே தான் சில நேரத்தில் திடீர்னு மார்க்கெட்டில் இந்த 2008 பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதில் அந்த யூஎஸ் மெல்ட் டவுன் பேங்கெல்லாம் மெல்ட் பண்ணிக்குள்ளே கனடாவிலேயும் சின்ன எஃபெக்ட் ஒன்று ஆச்சு. திடீர்னு வீடு ஒரு 20% ட்ராப் ஆச்சு. இப்போ அந்த நேரத்தில் வாங்கினாக்கள் அது வாங்குறதுக்கு நல்ல நேரம். அந்த நேரத்தில் வாங்கினா நீங்கள் அப்படி ஒரு 2 years ஹோல்ட் பண்ணியிருந்துட்டா 20% இன்க்ரீஸ்ன்றது வந்து ஒரு 500,000க்கு 20% இன்க்ரீஸிங்கில் 100,000 உங்களோட டவுன் பேமெண்ட் கிட்டத்தட்ட 50,000க்கு 100,000 200,000 இன்க்ரீஸ் இன் யுவர் ஈக்விட்டி. ஸோ அப்படி நீங்கள் அதை பார்த்து நல்ல ஒரு ஏஜெண்ட்டை பிடிச்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதோட நீங்கள் மோர்கேஜ் புரோக்கரோடையும் லோயரோடையும் அக்கௌண்டனோடையும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும். இது உங்களோட வாழ்க்கையிலேயே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். $1 million இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது சின்ன விஷயம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் ஒரு 100,000 தான் டவுன் பேமெண்ட் போட்டாலும் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் $1 million பேமெண்ட் எல்லாம் வரப்போகுது. அதை வச்சு நீங்கள் நல்ல ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டை பிடிங்க, உங்களுக்கு தருவாங்க. அப்படி தேவைண்டா உங்களுக்கு நல்ல ரியல் எஸ்டேட் பிடிச்சி தரலாம். இந்த புரோக்கரில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. நிகழ்ச்சியை பார்க்கவே தெரியுது நல்ல ரியல் எஸ்டேட் தான் இருக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கேத்ரின், தேங்க்யூ. பாய். ஸோ நாங்கள் திருப்பி அபிமன்யு நாங்கள் திருப்பி கதைக்கலாம். இல்லை ஸோ லைக் ட்ரஸ்ட் டிக்ளரேஷனை பற்றி கதைச்சு கொண்டது நாங்கள். ஸோ அப்போ ஸோ லைக் எக்ஸ்பிளைனிங் இந்த ட்ரஸ்ட் டிக்ளரேஷன்ன்றது வந்து ஒரு ஆள் இன்னொரு ஆள்ற பேரில் ஒரு ட்ரஸ்டியாக டைட்டில் இருக்கிற ஒரு ஆள் ட்ரஸ்டியாக ஆக்ட் பண்ணும்போது மற்ற ஆள் வந்து பெனிஃபிஷியல் ஓனராக இருப்பார். அந்த பெனிஃபிஷியல் ஓனர் வில் பி பேயிங் ஃபார் த மார்கேஜ், பேயிங் ஃபார் த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், எல்லா விதமான இந்த கேரிங் இதையும் வந்து அல்லது அந்த ஓவர்ஹெட்ஸ் எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். அப்போ அந்த வகையில் அவைக்கு அவர் தண்ட பேரில் அந்த ப்ராப்பர்ட்டியை திரும்ப எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த ப்ராப்பர்ட்டியை கேட்கும்போது அந்த ட்ரஸ்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணுன்றது தான் அந்த ட்ரஸ்ட் டிக்ளரேஷன் அடிப்படை. ஆனால் இப்படியான சிச்சுவேஷனில் போகும்போது அதை ஒரு எழுத்து வடிவில் வச்சிருக்காம செய்யும்போது கணக்கு பிரச்சனைகள் வரும். ஒன்று அது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் செய்யும்போது இப்படி ஓகே நாங்கள் எனக்கு இப்போ மோர்கேஜ் சரி வரலாமல் இருக்குது, உங்களோட பேரில் நான் ப்ராப்பர்ட்டியை வாங்குகிறேன், வாங்கிட்டு நீங்கள் அப்புறம் நாங்கள் எனக்கு மோர்கேஜ் எடுக்கக்கூடிய டைமில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்கன்னு சொல்லி சும்மா ஒரு பேச்சு இதோடைய அக்ரிமெண்ட்டோடைய கணக்கு பேர் செய்யணும். அப்போ இது வந்து ஒரு கணக்கு விஷயங்கள். ஒன்று வந்து அது பர்சனல் கான்ஃப்ளிக்ஸ் வரும்போது அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் உண்டு. ரெண்டாவது வந்து லீகலாக பார்க்கும்போது ட்ரஸ்ட் டிக்ளரேஷன் வந்து ஒரு லீகல் அக்ரிமெண்ட் பிட்வீன் 2 parties. அதை வந்து இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் கவர்மெண்ட் சிஆர்ஐயோ அல்லது லேண்ட் ரெஜிஸ்ட்ரி ஆஃபீஸோ வந்து அதுக்கான ரெஸ்பெக்டை கொடுக்கணும். அப்போ ஏன் அந்த ரெஸ்பெக்ட் தேவை வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் அதை எழுத்தில் கொண்டு வரணுன்றதை விளங்கிக்கொள்ளும். இப்போ நீங்கள் ஒரு பேரை நீங்கள் மாற்றும் போது திரும்ப நீங்கள் உங்களோட பேரில் மாற்றி எடுக்கும்போது சாதாரணமாக நீங்கள் வேறொரு ஆள்ற பேரில் இருந்து இன்னொரு ஆள்ற பேருக்கு மாற்றுறீங்கன்னு சொன்னால் லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸோ அல்லது கேபிட்டல் கெயினோ எல்லாம் அதுக்கு அப்ளிகபிளான விஷயங்கள். அப்போ அதை தவிர்த்து கொண்டு நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணுறீங்க. தவிர்த்து கொண்டு மாற்ற ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது லேண்ட் ரெஜிஸ்ட்ரி ஆஃபீஸ் கேட்கும் ஏன் நீங்கள் மாற்றுறீங்க வித்தவுட் பேயிங் த லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ். அதனால் அதுக்கு ஒரு ப்ரூஃப் ஒன்று கொடுக்கணும். நாங்கள் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் வெற்ற பேரில் வாங்கினான், ஆனால் இது வந்து எந்த ப்ராப்பர்ட்டி தான், நான் தான் அதுக்கான மோர்கேஜஸ் பே பண்ணான், நான் தான் அதுக்கான கேரிங் எல்லாம் செய்தனான், எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் எழுத்து வடிவில் இருக்குது, இதுதான் காப்பின்னு சொல்லி கொடுக்கும்போது அதுக்கான ரெஸ்பெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி தான் சிஆர்ஐ. நீங்கள் ப்ராப்பர்ட்டியை விற்கிறீங்கன்னு சொன்னால் திரும்ப ஏன் இந்த ப்ராப்பர்ட்டி எந்த விதமான கேபிட்டல் கெயினும் இல்லாமல் ஒரு ஆள்கிட்டேருந்து இன்னொரு ஆளுக்கு மாறுது. அப்போ அதுக்கான ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட் இருக்கும். இதுகள் வந்து லீகல் சைடில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள். பொதுவாக பேங்க்குக்கு வந்து இந்த ட்ரஸ்ட் டிக்ளரேஷன்ன்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் ஒரு லோயர் என்ற வகையில் நாங்கள் பர்ச்சேசருக்கு ஆக்ட் பண்ணுறோம்னு சொன்னால் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம் அந்த டைட்டில் இருக்கிற ஒரு ஆள் தான்
அந்த ப்ராப்பர்ட்டியில் பெனிஃபிஷியல் ஓனர் அண்ட் லீகல் ஓனர்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணி தான் நாங்கள் அந்த டைட்டில் அவற்றை பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இஃப் வி நோ தட் ஹீ இஸ் நாட் த பெனிஃபிஷியல் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, இஃப் இஸ் ஜஸ்ட் ஒரு மியர்லி ட்ரஸ்டின்னு சொன்னால் அதை வந்து பேங்க்குக்கு சொல்லணும். ஏன்னால் ஒரு தேர்ட் பார்ட்டி, பிகாஸ் அவர் வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் இல்லாத ஒரு ஆள் வந்து பெனிஃபிட் பண்ண போகிறார் இவென்ச்சுவலி. அப்போ அதை வந்து பேங்க்குக்கு சொல்லணும். இது வந்து ஒரு ட்ரஸ்டியாக தான் வெற்ற பேரில் இருக்குது, அந்த மோர்கேஜுக்காண்டி எடுத்து வைக்கணும். ஆனால் இன்னொரு ஆள் தான் பெனிஃபிஷியல் ஓனர்னு சொல்லி வரும்போது பேங்க்ஸ் வில் யூஸ்வலி பேக் அவுட் ஆஃப் தட். அப்போ எப்போ பேங்க்குக்கு அது ஒரு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வருதோ அப்போ வந்து பேங்க் கேன் ஆல்வேஸ் கால் பேக் த மோர்கேஜ் இஃப் தே ஆர் நாட் த பெனிஃபிஷியல் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இப்போ இதில் வந்து ஒரு எகெயின் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், தவிர்க்க முடியாத நேரங்களில் சில செய்கிற விஷயங்கள், ஆனால் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ தட்ஸ் அ ட்ரஸ்ட் டிக்ளரேஷன் செய்கிறதால வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் தான். இதை விட ஐ திங்க் முதல்ல நாங்கள் கதைச்ச நாங்கள் கணக்கு பர்சனல் பிரச்சனைகள் வரும்போது வர்றது உண்டு. அந்த ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொன்னால் பர்சனல் இஷ்யூஸ் லைக் சமீம் முதல் சொன்ன மாதிரி ஒரு ஆள் வாங்குறார். இப்போ நான் சமீப பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குகிறேன், அவற்ற பேர்லாம் மோர்கேஜ் எல்லாம் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது. நான் விற்கும்போது நான் ஒரு 200,000 எடுக்க போகிறேன், சமீம்க்கு எதுவுமே போயில்லைன்னு சொன்னால் அது ஒரு உண்மையில் ஒரு அவர் யூஸ் பண்ணுறேன் நான் எந்த பேரை கொடுத்து போட்டு நான் அவர் 200,000 எடுக்க விடணும்னு சொல்லி வரும்போது அதுக்குள்ள கான்ஃப்ளிக்ஸ் வருது. அப்போ கான்ஃப்ளிக்ஸ் வரும்போது எஸ்பெஷலி ஒரு அக்ரிமெண்ட்டும் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு முதல்ல இந்த இது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தருவீங்க எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லாமல் சொல்லி அக்ரிமெண்ட் இல்லைன்னு சொன்னால் அதை வந்து கோர்ட்டில் கொண்டு போய் என்ஃபோர்ஸ் பண்ணுறது கஷ்டமாக வரும். ரெண்டாவது சர்ச்சையெல்லாம் அந்த அந்த டைட்டில் இருக்கிறவருக்கு ஏதாவது மேட்ரிமோனியல் பிரச்சனைகள் இருக்குமென்னு சொன்னால் அவருக்கும் மற்ற ஸ்பவுஸுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்து இந்த ஸ்பவுஸ் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில் கிளைம் இருக்குன்னா அவர் டைட்டில் இருக்கிறார், ரைட்? டைட்டில் இருக்கும்போது அவருக்கு லீகல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற வகையில் இந்த ஸ்பவுஸ் கேட்கலாம், ஓகே 50% அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு தரணும்னு சொல்லி சொன்னால் உண்மையில் காசு போட்டால் பாதிக்கப்பட போகிறார். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்த்து கொள்றதுக்கு பொதுவாக எங்களோட அட்வைஸ் வந்து அப்படியான ஒரு ட்ரஸ்ட் டிக்ளரேஷனை வச்சுக்கொண்டோ அல்லது அதன் அடிப்படையில் ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணுறதை தவிர்த்துக்கொள்ளணும். தவிர்க்க முடியாத இடத்துல அதை செய்யும் பொழுது ஒரு ப்ராப்பர் லீகல் அட்வைஸோடு செய்கிறது நல்லது. நான் குறிப்பாக இதை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இது உண்மையாக நடக்கிறது குடும்பத்துக்குள்ளேயும் நல்ல நெருங்கிய நண்பர்கள் கிடையாது. ரோட்டால் போகிறவங்க வந்து உங்களுக்காக கோசைன் பண்ணுறதோ இல்லாட்டி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் வாங்க போகிற இல்லை. அதால் இந்த குடும்ப நல்ல முறையில் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு சொன்ன மாதிரி எழுத்தில் வச்சுக்கொள்கிறது தான் நல்ல. ஆரம்பத்தில் நல்லா இருக்கக்குள்ள இதெல்லாம் செஞ்சு வாங்கி எழுதிக்கொள்கிறாங்க நம்பிக்கையில். அப்புறம் அது விற்கிற காலத்தில் இல்லாட்டி மேட்ரிமோனியல் பிரச்சனைகள் வரைக்குள்ளே தான் அது பெரிய விஷயமாக இருக்குது. சில ஆக்கள் நான் உங்களுக்கு தரமாட்டேன், எங்களோட ஆஃபீஸ்லேயே நிறைய ஆல்மோஸ்ட் இயருக்கு ஒரு 10 கேஸாவது நடக்குது. இப்படி ஃபாதர் சன்னுக்கு எழுதி கொடுத்ததும் இப்படி ஃபாதருக்காக சன் வாங்கினதும் அப்படி எல்லாம் இருக்குது. அதால் என்ன இருந்தாலும் என்ன எப்படி ரிலேஷன்ஸ் இருந்தாலும் இதை நீங்கள் எழுத்து வடிவில் எழுதி வச்சு அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கொள்வது இன்னும் சிறந்தது. சில லோயருக்குள்ளால் பிடிச்சி ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம், சும்மா மட்டும் எழுதி வச்சு கொண்டு இல்லாமல். அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். செஞ்சால் அப்போ ப்ரூவ் இருக்குது, சிஆர்ஐக்கு காட்டுறதுக்கும் இருக்குது, அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு திரும்ப டேக்ஸ் பே ஆகாமல் இருக்கிறதுக்கு காட்டுறதுக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் பேங்க் வந்து ஓகே சொல்லுவேன். ட்ரஸ்ட் டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் பேங்க் ஒரு நாளும் ஓகே சொல்ல போகிறதில்ல. ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால், நான் எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நான் வாங்குகிறேன் சொன்னால் எந்த பர்சனல் குவாலிஃபிகேஷன் வச்சுக்கொண்டு அந்த பேங்க் வந்து என்னுடைய ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ணி, என்னுடைய எம்ப்ளாய்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணி, என்னுடைய ஃபைனான்ஷியல் ரெக்கார்ட்ஸை கன்ஃபார்ம் பண்ணி, என்னுடைய கிரெடிட் ரேட்டிங்ஸை கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். அப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு ஆள்ற பேரில் நீங்கள் வாங்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அவர் தான் சொந்தக்காரன் வரும்போது தற்செயலாக பேங்க் அந்த ப்ராப்பர்ட்டியை எடுக்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்னு சொன்னால் அவர் வந்து சொல்ல போகிற தனக்கு முதல்ல லீகல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி, பிகாஸ் அவர்கிட்ட பேரில் அவர் தான் உண்மையில் டவுன் போட்டால் அவர் சொல்ல போகிற தனக்கு லீகல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி. அப்போ பேங்க் இஸ் நவ் கோயிங் டு பி இன் கான்ஃப்ளிக்ட் வித் த பெனிஃபிஷியல் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பேங்க் ஒரு நாளும் போக விரும்பாது. அதுக்கு ஆனபடியால் பேங்க் வந்து ஒரு நாளும் இந்த மாதிரியான ட்ரஸ்ட் டிக்ளரேஷனையோ இல்லை ட்ரஸ்ட் அக்ரிமெண்ட்டையோ வந்து ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல. ஸோ இப்போ இதில் செய்கிறதுன்னு சொன்னால் இந்த என்ன சொல்கிறது, திரும்பவும் நாங்கள் முதல் சொன்ன மாதிரி அந்த எந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியுமோ அதை வாங்கணும், உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். அதை செய்யாமல்
வேறு வழியில் நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க முயற்சி செய்கிறதால வரக்கூடிய கான்சிக்வன்சஸ். அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் நாங்கள் முதல் சொன்ன மாதிரி ஆனால் இப்போ நான் கேட்குறது என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எனக்கு குவாலிஃபை பண்ணி இல்லாது, பட் நான் இன்னொரு ஆள் மூலமாக நான் இதை வந்து எப்படியாவது அப்ரூவ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை நான் வாங்க பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து பேங்க் நிற்குது, அந்த ஆள் தான் பொறுப்பு இதுக்கு. அவர் தான் என்னென்னா லைக் இப்போ தச்சதா இப்போ நான் பே பண்ணாட்டியும் இட்ஸ் கோன் எஃபெக்ட் த ஒன் டைட்டில், ரைட்? டைட்டில் பண்ணிக்கல வை பேங்க் இஸ் திங்கிங் இப்போ ட்ரஸ்டின்னு போயிருப்பேன். இந்த கொஷன் என்னென்னா, இப்போ நான் ஏன் அவர் அந்த பேங்க் ஏன் செகண்ட் பர்சனை பற்றி, அதாவது பெனிஃபிஷரியை பற்றி யோசிக்க. எனிவேஸ் ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லையபிள், ரைட்? ஹீ இஸ் ஸோ இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருத்தரோ 2 பேரோ டைட்டில் இருக்கிற ஆட்கள் தான் ரெஸ்பான்சிபிள். சரி, அதில் ஒரு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால், அவர் வந்து மோர்கேஜ் பே பண்ணுற இல்லை. ஆஸ் அ பை டெஃபினிஷன் அவர் வந்து ஒரு ட்ரஸ்டி. அப்போ அவர் வந்து மோர்கேஜ் பேமெண்ட்டையோ அல்லது ப்ராப்பர்ட்டி டேக்ஸையோ பே பண்ணக்கூடாது. பிகாஸ் ஈ ஷுட் நாட் ஹேவ் எனி ஆப்ளிகேஷன்ஸ் ஓ பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் திஸ் அரேஞ்ச்மெண்ட். அதன்படி தான் அவர் ட்ரஸ்டியாக இருக்கிறார், ரைட்? அப்போ அந்த 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 பேமெண்ட்ஸ் முழுக்க வந்து ஒரு தேர்ட் பர்சன் தான் செய்கிறார். அவர் தான் ரெஸ்பான்சிபிள். அப்போ அவருக்கும் பேங்க்குக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அப்போ இப்போ இவர் டிஃபால்ட் பண்ணால், தற்செயலாக இவர் டிஃபால்ட் பண்ணால் பேங்க் வில் டேக் த ப்ராப்பர்ட்டி. லைக் பேங்க் வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கும் அவருக்கு எதிராக தான். பிகாஸ் அவர் தான் டைட்டில் இருக்கார், அவருக்கு எதிராக எடுக்க போகுது. ஃபோர்க்ளோஷரோ பவர் சேலோ ஏதோ அதுக்கு நடக்க போகுது, ரைட்? நடக்கும்போது பாதிக்கப்படுற ஆள் வந்து அந்த டைட்டில் இல்லாத பெனிஃபிஷியல் ஓனர். அப்போ அவர் வந்து என்ன சொல்ல போகிறார், இது வந்து அவர்கிட்ட பேரில் இருக்கா, ஆனால் இந்த தான் ப்ராப்பர்ட்டி, நான் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி எடுக்க விரும்புகிறேன்னு சொல்ல போகிறார். அப்போ பேங்க் வந்து அதில் கான்ஃப்ளிக்ட் ஆகுது அவரோட. இவர் சொன்னதுபடி அதில் பேங்குக்கு தெரியாமல் செஞ்சிருந்தால் அது வேறு விஷயம். இது பேங்குக்கு இவங்க லோயர்ஸ் சொல்ல போய் தெரிய வந்திருந்தால் சொல்லுவாங்க, ஏற்கனவே பேங்குக்கு தெரிஞ்சும் ஏன் பேங்க் ஃபைனான்ஸ் பண்ணிச்சு. இப்போ அதால் தான் இவர் பேங்கை ஷூ பண்ணலாம். நான் தான் இப்போ காசு கட்டியிருக்கிறேன், இந்த இருக்குது ரெக்கார்டு இருக்குதுன்ற கேட்கல. அப்போ பேங்க் அந்த ஷூ பண்ணுற நிலைமைகள்லாம் அவங்களுக்கு போகணுன்ற அவசரம் இல்லை. அவங்க விருப்பம் இல்லைன்னா அவங்க யூஸிங் பப்ளிக் மணி, இன்னொரு இன்வெஸ்டர்ஸ் மணி. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்க அந்த ரிஸ்க் எடுக்க போகிறதில்ல. அவங்க குவாலிஃபைடு ஆட்களுக்கு மட்டும் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால், அந்த ட்ரஸ்டிலேயோ இல்லாட்டி பார்ட்னர்ஷிப்பாக வாங்குறதுல தப்பு இல்லை. சில நேரத்தில் ஒருத்தருக்கு குவாலிஃபைக்கு 600 நான் திரும்ப கொண்டு வரேன், அவருக்கு ஒரு 400க்கு தான் வீடு வாங்குறதுக்கு தகுதி இருக்குது. ஆனால் 400க்கு ஜிடிஏயில் வீடு இல்லை. அப்போ அவரோட சிஸ்டரையோ பிரதரையோ ஃப்ரெண்டையோ சேர்த்து, நான் உன்னோட சேர்ந்து நான் 2 பேரும் சேர்ந்து வீடு ஒன்று வாங்குவோம், 600 நல்ல வீடு இருக்குது, நீ 300 போடு, நான் 300க்கு 2 பேரும் அதால் பெனிஃபிட் அடையலாம் 2 பேரும் சேர்ந்து. ஆனால் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ரைட்டிங்லேயும் இருக்கணும். அப்போ 2 பேரும் சேர்ந்து பார்ட்னராக வாங்கி அதால் லாபத்துலேயும் 2 பேரும் பேஸ்மெண்ட் இருந்துட்டா ரெண்ட் பண்ணி பெனிஃபிட் எடுக்கலாம். ஆனால் அதுக்காக நான் அந்த பெனிஃபிட்டை விட்டு கொடுக்கணும்னு இல்லை, ஆனால் சரியான முறையில் செஞ்சு கொண்டா சரி. அவங்க இதில் முக்கியமாக நான் சமயம் சொன்னது மாதிரி. ஆனால் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஐ நோ தட் முதல் சொன்ன மாதிரி இது வந்து சொந்தக்காரர்கள் அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கில் தான் இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூடுதலாக நடக்கிறது. ஆனால் இந்த டைட்டில் இருக்கிற ஆள் வந்து மற்ற ஆள்கிட்ட சம்மதம் இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். இப்போ லெட்ஸே ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷனில் அந்த பெனிஃபிஷியல் ஓனர், அதாவது இந்த டவுன் பேமெண்ட் எல்லாத்தையும் போட்ட ஒரு ஆளுக்கு தெரியாமல் அந்த இருக்க டைட்டில் ஹோல்டர் now can do a second mortgage. They can actually sell the property unless it's there's a caution or general registration இல்லைன்னு சொன்னால் they can sell the property, they can refinance the property, they can put a second mortgage in the property, they can take out the equity. அப்போ அந்த வகையில் there are a lot of risk associated with it too. Like அப்போ நாங்கள் 2 பேர் சேர்ந்து வாங்குறதுல பிரச்சனை இல்லை, 2 பேர் டைட்டில் இருப்பின்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போ 2-3 பேரும் சேர்ந்து வாங்குறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இட்ஸ் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி தான் அதை பார்க்குறது. 3 பேர் டைட்டில் இருக்கிறீங்க, 3 பேருக்கும் லீகல் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, அதே நேரத்தில் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் வரப்போகுது. டைட்டில் இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த பிரச்சனைகள் வரப்போகுது, ரைட்? பிகாஸ் உங்களுக்கு டைட்டில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை எந்த விதத்துலையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதில் என்ன செய்யலாம் என்ன செய்ய முடியாது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். நாங்கள் இந்த ரிஸ்க்கை பற்றி தொடர்ந்து கேட்க போகிறோம். ஆல்சோனா கஸ்டம் ஹோம்ஸ் பிரசன்ஸ் பியாண்ட் தி சேல் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். 416-291-9025 416-291-9574.
Altona Custom Homes presents Beyond the Sale. நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக்கு இப்படியே சந்திக்கிறோம். 4162919025 4162919574 நம்பருக்கு நீங்களும் கால் பண்ணலாம். உங்களோட கொஷின்ஸை நீங்கள் ஷூட் பண்ணலாம். நாங்கள் இந்த ட்ரஸ்ட் டிக்ளரேஷன்ஸை பற்றி காய்ச்சி கொண்டு வந்தாங்க. ஸோ சமயம் நீங்கள் சொன்னீங்க, இப்போ நாங்கள் கதை கேட்கல, நீங்கள் இன்னும் என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு ஆட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ண போனேன்னு சொன்னீங்க. ஸோ வேறு என்ன ரிஸ்க் இப்படி நாங்கள் நிறைய பேர் வாங்கிக்கலே இருக்குது? ரிஸ்க் நிறைய இருக்குது. என்ன இருக்குன்றதை இவங்க இருந்து யோசிக்கணும். முதல்ல இதால் என்னென்ன பாதிப்புகள் ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்லேயோ நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் வரப்போகுதுன்றதை அதில் சில விஷயங்களை லோயர் அபிமானியோ ஏற்கனவே சொல்லிட்டார். அந்த ட்ரஸ்ட்டுகள்லாம் மேட்ரிமோனியல் எல்லாம் அதை தவிர்த்த இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நான் படிக்கிற பிள்ளைகள் இங்கே போய்த்து யூனிவர்சிட்டிக்கு போய்க்கல டியூஷன் பே பண்ணணும். அது பிக் அமௌண்ட். ஒரு வருஷத்துக்கு 8,000 to 10,000, 4 வருஷத்துக்குண்டா 40,000. அப்போ அது அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்ளை பண்ணி தான் எடுத்து படிக்க வேண்டிய நிலைமை வரலாம். அந்த நேரத்தில் அவங்களோட பேரண்ட்ஸோட பேரில் வீடுகள் இருக்குமா இருந்தால் அதெல்லாம் பாதிப்பு வரும். அதால் அதை யோசித்து, அதாவது தப்புன்றது இல்லை ட்ரஸ்ட்டில் வாங்குறது, சரியான முறையில் எழுத்து வடிவத்தில் போட்டு இப்படியெல்லாம் பாதிப்பு வரும் நினச்சி அதை செஞ்சால் அந்த ஃப்யூச்சரில் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எல்லாம் நல்ல முறையில் பாதுகாத்து கொள்ளலாம். ரைட். அதே நேரத்தில் இப்படி ஒருத்தர் நான் சொன்ன மாதிரி 200,000 பெனிஃபிட் எடுக்கிறார் என்றால் இன்னொருத்தர் பேரில் இருந்து அவருக்கும் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் இவ்வளோ இப்படி வந்துச்சுட்டா உனக்கு ஒரு பெர்சன்டேஜ் தாரண்டு வந்தால் அப்போ அந்த கடைசி அந்த ட்ரஸ்ட்டை மாற்றுற நேரத்தில் அவர் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுவதில்லை. அப்படி விஷயங்களை ஏற்கனவே கதைச்சி ஒரு ரைட்டிங்கில் ஓகே இப்படி வந்தால் அப்படி நான் உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன், அந்த நேரத்தில் நீ ஒரு ப்ராஃபிட் எடுக்கல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்கள ஒப்பந்தம் ஒன்று போட்டு அதை எழுத்துலேயே வச்சுக்கொள்வது நல்ல முண்டு தான் என்ற அபிப்பிராயமும். அப்படி அதை கட்டாயமாக கன்சிடர் பண்ண சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இந்த இன்னும் ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஃப்ளிப் அண்ட் ஃப்ளாப் பண்ணுற மாதிரி இப்போ சிலாக்கள் வந்து தொடர்ந்து வாங்குறது விற்கிறதுன்னு சொல்லி நிறைய சில கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கிடையில் ஒரு காலர் இருக்கார். ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? மோந்தியிலிருந்து சஞ்சய் பேசுகிறேன். விளங்கல? சஞ்சய் பேசுகிறேன். சஞ்சய், சொல்லுங்க சஞ்சய். எனக்கு 3 வீடு இருக்கு. சஞ்சய், யா, உங்களோட டிவியோட வால்யூமை குறைச்சி கதைப்போமா? கிளியர் இல்லாமல் இருக்கே. மான்ட்ரியால்லேருந்து. ஓகே சஞ்சய், சொல்லுங்க. என்னோட 3 வீடு இருக்குது. 3 வீடு இருக்கு. ஓகே. என்னோட 3 வீடு இருக்குது. சொல்லுங்க சஞ்சய். என்னோட 3 வீடு இருக்குது. அதில் ஒரு வீட்டை விற்க போகிறேன். அப்போ எனக்கு ப்ராஃபிட்டா 100,000 வருது. எவ்வளவு டாக்ஸ் பே பண்ண வேண்டி வரும்? 3 வீடில் நீங்கள் எந்த வீட்டை விற்க போகிறன்றது முதல்ல இருக்குது. அதில் ஒரு வீடு உங்களோட ப்ரைமரி ஹோமாக இருக்கும். ரைட். அப்போ நீங்கள் அந்த ப்ரைமரி ஹோமை தான் நான் விற்க போகிறேன்டா அடுத்த 2 வீடும் நீங்கள் மாற்றலாம். ப்ரைமரி ஹோம் இப்போ ப்ரைமரியாக இருக்கிறத விற்கக்குள்ளே அதை விற்று போட்டு ஹையஸ்ட்டில் உள்ளதை மற்றதுக்கு ப்ரைமரியாக மாற்றலாம். அது நீங்கள் லோயரோட அங்கே கதைக்கணும். அவங்க அதுக்குரிய சகல இதையும் சொல்லுவாங்க. மற்றது நீங்கள் அதை என்னென்ற அந்த விற்கிற வீட்டில் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வருதுன்றதை பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ண போகிறேன்னு இருக்குது. அந்த டேக்ஸ் பே பண்ணக்குள்ளே கூட உங்களோட இன்கமும் அதில் ஆட் பண்ணப்படும். நீங்கள் நல்ல இன்கம்ஸை உள்ள ஆக்கள்னு சொன்னால் நீங்கள் ஹை ப்ராக்கெட்டுக்குள்ளே போயிடுவீங்க. ஏன்னா இதில் உள்ள கேபிட்டல் கெயினும் ஆட் பண்ணப்படும். அப்படி கேபிட்டல் கெயின் வருமா இருந்தால் ஒரு வீட்டிலேருந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 200,000 ப்ராஃபிட் வருதுன்னு சொன்னால் அதில் நீங்கள் 50% கேபிட்டல் கெயினாக கட்டணும் மொன்ட்ரியோவில். ஆனால் மொன்ட்ரியோ ரூல் எனக்கு தெரியாது, அதுக்கு இவர் ஆன்சர் பண்ணட்டும். அப்போ 100,000 உங்களோட இன்கத்துக்கு ஆட் பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் ஒரு 100,000 இன்கம் வருதுன்னு சொன்னால் அந்த 100,000 சேரைக்குள்ளே உங்களுக்கு 200,000 மாறிடும். அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் 30%லேருந்து 40%க்கு மாறிடும் உங்களோட டேக்ஸ். அதால் அது எங்களுக்கு டிவியில் அதை சொல்ல முடியாது எக்ஸாக்ட்லி. அதை நீங்கள் லோயர்ட்டையோ இல்லாட்டி அக்கௌண்டண்டில் போய் கதைச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி எந்த வீட்டை விற்கிறது உங்களுக்கு லாபம் உண்டுன்னு சொல்லுவார். விற்கிறதுக்கு முன்னால் எப்படி விற்கலாம்ன்ற அட்வைஸை நீங்கள் அவர்லேருந்து எடுங்க. இதுக்கு மேலே லோயர் சொல்லுவார். நோ, இது வந்து சமயம் சொன்ன மாதிரி உண்மையில் உங்களோட இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் இல்லை. ஏன்னு சொன்னால் விற்கிற ப்ராப்பர்ட்டி பிரின்சிபல் ரெசிடென்ஸாக இல்லையான்றது முதலாவது.
பிரின்சிபல் ரெசிடென்ஸ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் விற்கிற ப்ராப்பர்ட்டி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக வரும். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் விற்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான கேபிட்டல் கெயின் வரும். அது கேபிட்டல் கெயின் வந்து உங்களோட இன்கம் ப்ளஸ் இந்த இதில் வரக்கூடிய நீங்கள் வாங்கின ப்ரைஸுக்கும் நீங்கள் விற்கிற ப்ரைஸுக்குமான டிஃப்ரென்ஸை கேபிட்டல் கெயின்னு பார்ப்போம். அதில் அது கேரிங் காஸ்ட்லாம் கழிய உங்களுக்கு வரக்கூடிய இது வந்து உங்களோட கேபிட்டல் கெயின்னு வரும். அந்த கேபிட்டல் கெயினையும் இன்கமையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் எந்த டேக்ஸ் ப்ராக்கெட்டில் வர்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் பண்ணப்படும். ஆனால் இதில் இப்போ இந்த ரீசன்ட் பாஸ்ட் வந்த சேஞ்சஸ் என்னன்னு சொன்னால் நீங்கள் எது உங்களோட பிரின்சிபல் ரெசிடென்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது சிஆர்ஐக்கு. அந்த ஃபார்மை நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்டனோட சப்மிட் பண்ணலாம். நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நான் ஒரு 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 காண்டோவில் இருக்கிறேன்னு சொன்னால் காண்டோவையோ அல்லது உங்களோட சமயம் சொன்ன மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ கூட இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஒன்று நீங்கள் பிரின்சிபல் ரெசிடென்ஸ்னு சொல்லி டெசிக்னேட் பண்ண போகிறீங்க சொன்னால் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அதை டெசிக்னேட் பண்ணுறது. ஆனால் அந்த டெசிக்னேட் பண்ணப்பட்ட பிறகு தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிரின்சிபல் ரெசிடென்ஸாக வரும். அப்போ அது வரைக்குமான காலப்பகுதி இப்போ லெட்ஸே நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி 2000 வாங்கியிருக்கிறீங்க, 2016 ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பிரின்சிபல் ரெசிடென்ஸாக டெசிக்னேட் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ அந்த 16 இயர்ஸுக்கான காலப்பகுதியை வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை தான் கன்சிடர் பண்ணப்படும். அப்போ உங்களோட கேபிட்டல் கெயினை வந்து அந்த 16 இயர்ஸுக்கும் ஆன டேக்ஸை வந்து நீங்கள் பே பண்ணி தான் ஆகும். பிகாஸ் தேர் வாஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அன்டில் யூ டெசிக்னேட்டட் தேர் ஆஸ் அ பிரின்சிபல் ரெசிடென்ஸ். அப்போ எகெயின் இது வந்து ஒரு மேலே எழுந்த வாரியாக உங்களோட 3 ப்ராப்பர்ட்டியில் ஒன்றை விற்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கேபிட்டல் கெயின்னு சொல்லி சொல்ல முடியாத ஒரு கேள்வி, பதில் சொல்ல முடியாத கேள்வி உண்டு. இது உங்களோட பிரின்சிபல் ரெசிடென்ஸாக இல்லையான்றதும் நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பிரின்சிபல் ரெசிடென்ஸ்ன்னு சொல்லி டெசிக்னேட் பண்ணியிருக்கீங்கன்றதையும், மற்றது நீங்கள் வந்து எந்த ப்ராப்பர்ட்டியில் இதுவரைக்கும் நீங்கள் இப்போ ரெண்டல் இன்கம் அதில் காட்டிக்கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அதை கான் பி டெசிக்னேட்டட் அஸ் பிரின்சிபல் ரெசிடென்ஸ். இப்போ அதில் எல்லாம் பொறுத்தது, மற்றது உங்களோட இன்கம் சார்ந்த விஷயம். இப்போ அது எல்லாத்தையும் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்து அக்கௌண்டன்ட் தான். Unfortunately we don't have an accountant in the panel right now, but accountant தான் இதுக்கான ஆன்சரை சொல்லுவோம். அதோட சேர்ந்து நீங்கள் மொன்ட்ரியல் இருக்கிறதால கியூபெக்குண்டு வேறு ரோல்ஸ் இருக்கலாம். நீங்கள் அதையும் அங்கே உள்ள லோயர்கிட்ட காய்ச்சங்கன்றால் அவங்க சொல்லுவாங்க, அக்கௌண்டன்ட் ப்ளஸ் லோயர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க எந்த வீட்டை விற்றா உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் வருமுண்டு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விற்கிறதுக்கு ரெடி ஆகலாம். சஞ்சய்ட கேள்விக்கு நன்றி சஞ்சய். ஸோ அவருக்கு அந்த ப்ரீஃபான ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. நீங்களும் உங்களோட கொஷன்ஸை கேட்குறதுக்கு 416291 9025 416291 957 நம்பருக்கு கால் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஆனால் இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்ஸை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஃப்ளிப் பண்ணிக்கொண்டு ஒன்ஸ் இயர் இந்த வீடை வாங்குறது விற்கிறது என்ற ஒரு வித்தியாசமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. இது எவ்வளோ தூரத்துக்கு அந்த கிளைண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? மார்க்கெட் ஓகேயா இருக்கு? சாதகமும் இருக்குது, பாதகம் இருக்குது. சாதகம் என்னென்னு சொன்னால் ஒரு யங் கப்பலாக வந்தோ இல்லாட்டி இப்போ யாராவது ஒரு வீட்டை வாங்கி அதை ப்ரைமரி ஹோம் முண்டு சொல்லி அதில் இருந்து 3 வருஷத்துக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு விற்றால் அதில் விற்கிற காசு சகலதும் அவங்களுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை ப்ரைமரி ஹோம்ன்றதால். அதுக்கு பிறகு அவங்க இன்னொரு வீடு வாங்கி அதில் இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. அந்த குறிப்பிட்ட காலம்ன்றது வந்து எங்கேயுமே வரையறுக்கப்படவில்லை. 6 மாதமும் இருக்கலாம், 6 வருஷமும் இருக்கலாம். அப்படி அவங்க ஒரு 4-5 தரம் செய்யலாம். செஞ்சு சில ஆக்கள் அப்படி ஒரு 5 வருஷத்துக்கோ இல்லாட்டி ஒரு 3 வருஷத்துக்கோ ஒவ்வொரு தரம் மாற்றிக்கொள்ள அப்படி அவங்களோட வாழ்க்கை தரத்தையும் கூட்டி நல்ல வீட்டுக்கு மூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் சில ஆக்கள் இதைத்தான் வியாபாரமாக செஞ்சுருக்கிறாங்க. அது சிஆர்ஐக்கு தெரிய வருமா இருந்தால் இது யூ ஆர் டூயிங் நாட் ரியல் மூவ், ப்ராஃபிட்டுக்காக நீங்கள் மாற்றினாங்கண்டா அவங்க ட்ரெண்டை பார்ப்பாங்க. ட்ரெண்டுண்டா எப்படி எவ்வளோ காலத்துக்கு ஒருக்கா விற்றுருக்கிறார், வாங்கியிருக்கிறார், என்னத்துக்காக விற்றுருக்கிறான்னு பார்த்து அவங்க சில நேரத்தில் இது யூ டிட் அ பிஸ்னஸ் யூ ஹேட் டு பே டேக்ஸுன்ட்டு உங்களுக்கு டேக்ஸ் அரியஸோடு சேர்ந்து பில் அனுப்பலாம். அது அப்படி செஞ்சவர் ப்ரூவ் பண்ணணும், நான் என்ன காரணத்துக்காகத்தான் இது விற்றேன், இது என்ற ப்ரைமரி ஹோம் தான், அங்கே இருக்க பிடிக்கலையோ அப்படின்னு என்னமாவது ஒரு காரணம்னு அவங்ககிட்ட இருக்கணும். அப்படி இல்லாட்டி ஒரு 5 வீடு ஒரு 3 வருஷத்தில் விற்றுருப்பாராக இருந்தால் அவங்க சொல்ல போகிறாங்க இது நாட் அ ப்ரைமரி ஹோம், யூ டிட் அ பிஸ்னஸ் அண்டு அதுக்குரிய டேக்ஸ் கட்ட வேண்டி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி சிலருக்கு நடந்தும் இருக்குது. ஓகே. ஸோ இது லீகல் சைடால் இப்படியான இஷ்யூஸ் எப்படி வருது?
ரெண்டு மூன்று இடங்கள் நீங்கள் அந்த ஃப்ளிப்ஸ் உண்டு, பேப்பர் ஃப்ளிப்ஸ்ன்றது ரெண்டாவது. பேப்பர் ஃப்ளிப்ஸ்ன்றது வந்து இந்த அசைன்மெண்ட் சேல்ஸ் தான் பேப்பர் ஃப்ளிப்ஸ்ன்னு சொல்கிறது. ஒரு பில்டர்கிட்டேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி போட்டு அல்லது ஒரு செல்லர்கிட்டேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி போட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் இன்னொரு ஆளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அல்லது நீங்கள் ப்ராப்பர்ட்டியை வாங்கி விற்கிறது. இதில் கெயின் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான கேபிட்டல் கெயின் கட்டாயம் வரும். அதை நீங்கள் பே பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த அந்த நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ்ன்னு சொல்லி அல்லது ரெண்டல் இன்கம் லாஸ்ன்னு சொல்லி, இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை எஸ்பெஷலி வித் நியூ பில்டர்ஸ்டேருந்து வாங்கும்போது ஹெச்எஸ்டி ரீபேட் எடுத்திருந்தால் அதனால் வரக்கூடிய லாஸஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தே ஷுட் பி ஃபைலிங் ஒரு ஹெச்எஸ்டி அப்ளிகேஷன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாஸை கிளைம் பண்ணுறதுக்காண்டி. அப்போ இது வந்து ஒரு கெயின் சிஆர்ஏ ஒன்லி அலாவ் உங்களோட பிரின்சிபல் ரெசிடென்ஸுக்கு தான் கேபிட்டல் கெயின் இல்லை. மிச்சம் எல்லாத்துக்கும் கேபிட்டல் கெயின் இருக்குது. அதை எப்படி நீங்கள் நெகோஷியேட் பண்ணுறது அல்லது அதை மிடிகேட் பண்ணுறது உங்களோட லோயர் சம்மந்தப்பட்டது உங்களோட அக்கௌண்ட். ஓகே, நாங்கள் க்ளோசிங் டைமுக்கு வந்துட்டோம். ஆனால் அதுக்கிடையில் ஒரு காலர் இருக்கிறார். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்களோட பேர்? சிவா இருக்கிறேன். சிவா, சொல்லுங்க சிவா. என்னன்னா இந்த கேபிட்டல் கேம்ல இருந்து இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சில்ட்ரனுக்கு சேஞ்ச் பண்ணினா, நேம் சேஞ்ச் பண்ணினா கேபிட்டல் கேம் பே பண்ணணுமா? ஏற்கனவே கெயின் பண்ணினா கேபிட்டல் கெயின் கிடைக்குமா? சில்ட்ரனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கேபிட்டல் கெயின் கிடைக்குமான்னு கேட்குறாரு. அது நீங்கள் வந்து லோயர்டையும் அக்கௌண்ட் என்னன்னு சொன்னால், இப்போ சில்ட்ரனுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த பிள்ளைகள பேருக்கு நீங்கள் உங்களோட பேரில் இருந்து மாற்றும் போது நீங்கள் அந்த எந்த ப்ரைஸுக்கு நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் அதில் கேபிட்டல் கெயின் இருக்கா இல்லையான்றது வருது. நீங்கள் வாங்கின ப்ரைஸுக்கே நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களான்னு சொன்னால் கேபிட்டல் கெயின்ன்றது உங்களுக்கு வராது. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அசெட்டாக அது வருது. ஸோ அப்போ அவை அதை விற்கும்போது அதை இப்போ நீங்கள் ஒரு 200க்கு வாங்குறீங்க, அந்த பிள்ளைகளுக்கு 0 கன்சிடரேஷனோட அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களான்னு சொன்னால் அவையோட பர்ச்சேஸ் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் அது $0. அப்போ அவை நீங்கள் அதை விற்கும்போது இஃப் இட் வாஸ் நாட் அ பிரின்சிபல் ரெசிடென்ஸ் ஃபார் தேம், அவை விற்கும்போது 300க்கு விற்றுச்சுன்னு சொன்னால் 0 to 300 தான் கேபிட்டல் கெயின். இஃப் இட் வாஸ் அ பிரின்சிபல் ரெசிடென்ஸ் then there is no tax. if it was not a principal residence for the children then அந்த அவை வந்து அதுக்கான டாக்ஸை பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ ஓகே தான், எப்படியா கொடுத்தா அதை பே பண்ணணும். அவை பே பண்ணுறது ஓகே. அவங்க பே பண்ணலாம். நீங்கள் சில நேரத்தில் அதுக்குன்னு சின்ன லூப் ஹோல் இருக்கும். நீங்கள் அது சரியான முறையில் அக்கௌண்டண்ட்டையும் லோயர்ட்டையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லி தருவாங்க. ப்ளட் ரிலேஷன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல பெனிஃபிட் ஒன்று இருக்குது. நீங்கள் அதுக்கு சில இன்சூரன்ஸ் பாலிசிகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதுகளெல்லாம் எடுத்து வச்சிங்கன்றால் அவங்களும் பே பண்ண வேண்டி வராது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்ல ஆக்களை கன்சல்ட் பண்ணுங்கள். எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா பொறுத்தது. அது வந்து நீங்கள் உயிரோடு இருக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா அல்லது அந்த பில்லு கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுதா, அந்த இதெல்லாம் அதில் அப்ளை பண்ணும். ஓகே சிவா, நன்றி சிவா. நன்றி, தேங்க்யூ. ஸோ நாங்களும் ஆல்டோனா கஸ்டம் ஹோம்ஸ் பிரசன்ஸ் பியாண்ட் த சேல் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்தாச்சு. ஆபி சிங்கம், அபிமானியு சிங்கம் மற்றும் சமீம் முகமது, சுகந்தன் எல்லாருக்கும் நாங்கள் நன்றியை சொல்லிக்கொண்டு அடுத்த புதன்கிழமையும் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஆல்டோனா கஸ்டம் ஹோம்ஸ் பிரசன்ஸ் பியாண்ட் த சேல் நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.